பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். இந்த கால வேளையில் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதுமாக நம்ம தேசப்பாக்கு நன்றி செலுத்தி கொண்டே வருகிறோம்ல. நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வெளியே இந்த வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் ஏசப்பாக்கு நன்றி செலுத்த, அவரை ஸ்தோத்தரிக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளை கூட நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வேதத்திலிருந்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல வேதம் சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. ஆமென். இந்த வருஷம் முழுவதுமாக ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் பிரபுவாக இருந்தார் இல்லைங்களா? எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனை, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆமென். சத்ரு பார்த்தீங்கன்னா எப்பயாவது இவங்களை விளங்கலாம், எப்படி இவங்க குடும்பத்தை சேர்ந்து வாழக்கூடாது, இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இவங்களை எப்படியாவது பிரிச்சிடணும், ஒரு கசப்பு, வேறுபாடு, ஒரு எரிச்சலை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நிம்மதியை கெடுக்கணும்னு சொல்லி எவ்வளவோ போராடினா, ஆனால் ஏசப்பா நம்ம கூடவே இருந்து சமாதானத்தின் பிரபு நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆமென். பாருங்கள், எவ்வளோ நல்ல தேவன் இல்லை? அவர் சமாதானத்தை தருகிற தேவன். ஒருவேளை இதை பார்க்குற நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒருவேளை இதுதான் முதல் டைமாக பார்க்கலாம் இருக்கலாம். இன்றைக்கி ஏசப்பா எனக்கு சமாதானம் தருவா, நிச்சயமாக உங்களுக்கும் அவர் சமாதானத்தை தருவார். இந்த ஏசப்பாவை இந்த உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கும் சமாதானம் தருவார். ஆமென். ஆகையால் இந்த நாளில் நம்ம இந்த வருஷம் முழுவதுமாய் நம்ம வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் பார்க்கிலும் ஏசப்பா நமக்குள்ள சமாதானம் கொடுத்தாரு, நம்முடைய வீட்டில் சமாதானம் கொடுத்தாரு, நம்ம குடும்பத்தில் சமாதானம் கொடுத்தாரு, நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் கொடுத்தாரு, நம்ம வேலை ஸ்தலத்தில் ஏசப்பா சமாதானம் கொடுத்தாரு, நம்முடைய ஜாதி ஜனங்க மத்தியில் ஏசப்பா சமாதானம் கொடுத்தாரு. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? என்னோடு சேர்ந்து நன்றி செலுத்துறீங்களா? ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதுமாக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தின் பிரபுவாய் இருந்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ ஆண்டவரே சத்ரு எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீர் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு எல்லாவற்றிலும் சமாதானமாய் காரியங்களை முடிக்க செய்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.